வணக்கம். இது குக்ட் டாப் 10 2024. என்னதான் வருஷத்தில் 366 நாளே இருந்தாலும் நாளுக்கு 2-3ன்னு எங்க அண்ணனுக்கு நாங்கள் தான் பண்ணுவோம்னு குக்ட் செஞ்ச சம்பவங்கள் பல. நல்லது கெட்டது இதை என்னன்னே சொல்ல தெரியாதுன்னு ஒவ்வொரு சம்பவமும் ஒரு விதம். அதில் டாப் 10 சம்பவங்கள் என்னென்னு பார்க்கலாமா? இந்த வருஷம் 10வது இடத்துல மானஸ் கோக் சிக்கன். எதை கொடுத்தாலும் முழு சிக்கனை உள்ளே இறக்கி நவீன டிஷ் கொண்டு வர்ற மானஸ் கோக்கை வச்சும் அதை பண்ண மக்கள் கொந்தளிச்சாங்க. அந்த வீடியோவோட QRM பக்கம் போன காரம் கட்டப்பா கோக் பக்கமே தலை வச்சு படுக்கல. மொத்தத்தில் கோக் சிக்கன் கோக்கு மாக்கு. மானஸுங்க வாடா. ஏடா வா 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 பேசல. என்ன சின்ன பையன், உங்கள் வீட்டை பெரிய நினைச்ச என்ன சப்போர்ட் பண்ணுங்க. என்ன சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளவு சோக்கா தமிழ் பேசுறாங்கல்ல. இந்த வருஷம் 9வது இடத்துல நீங்களும் பண்ணலாம் நல்ல பிரியாணி. உங்க வீட்டு பிரியாணி எங்க வீட்டு பிரியாணின்னு இல்லாம ஊர்ல எல்லா பிரியாணியும் நல்லா இருக்கணும்னு ஆரம்பிச்ச இந்த இயக்கம் இமாலய உழைப்பு. பிரியாணி செய்யறதுல பேச்சுலர்ஸை மாஸ்டர்ஸாகவும் மாஸ்டர்ஸை டாக்டரேட்ஸாகவும் மாற்றினது இந்த ஹெல்ப்லைன் புரட்சி. மொத்தத்தில் நீங்களும் பண்ணலாம் நல்ல பிரியாணி ஆதரவு. 8வது இடத்துல கிராண்ட் டூர். வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒன்றா போகலான்னு டோரா மாதிரி கிளம்பி தமிழ்நாட்டையே வலம் வந்தாங்க நம்ம குக்ட் கும்பல். அந்த கிராண்ட் டூர்னால அவங்களுக்கு கிடைச்ச அன்பும் ஆதரவும் அளவு கடந்தது. மொத்தத்தில் கிராண்ட் டூர் பேரன்பு. 7வது இடத்துல CSK மார்க்கெட்டிங் வீடியோ. ஃபன் பண்ணுறோம், மசாலா பண்ணுறோம், மார்க்கெட்டிங்கும் பண்ணுறோம். ஆனால் அது எப்படி பண்ணுறோம் அதை நீங்களே பாருங்களேன்னு மொத்த மார்க்கெட்டிங் மீட்டிங்கையும் ஒரு வீடியோவாக போட்டாங்க. இதன் மூலமாக மக்களை எங்களால் சிரிக்க மட்டும் இல்லை சிந்திக்கவும் வைக்க முடியும்னு அவங்க செஞ்ச முயற்சி சிறப்பு. மொத்தத்தில் CSK மார்க்கெட்டிங் வீடியோ துணிச்சல். 6வது இடத்துல ஜிம் ப்ரோ சைட் டிஷ். எனக்கு 2 மூடு தான். ஒன்று ஜங்கை ஹெல்த்தியாக மாற்றுவேன், இல்லைனா ஹெல்த்தியை ஜங்காக மாற்றுவேன்னு ஜிம்ப்ரோ ராஜீவோடைய 2 சீரீஸுமே மக்களுடைய மனசில் இடம் பிடிச்சது. சரக்கு போய் குளிர்பானம் வர SSD SDயாக மாறிச்சு. ஜிம்ப்ரோ மூலமாக பாராட்டு வாங்குற அதே ஆளுங்க கிட்ட SD மூலமாக திட்டும் வாங்கி இவர் கேரக்டரையே புரிஞ்சிக்க முடியலையேன்னு மக்களை குழப்பியும் விடுவார். மொத்தத்தில் ஜிம்ப்ரோ அண்ட் சைட் டிஷ் கடவுள் பாதி மிருகம் பாதி. அன்னத்தியா சாப்பிட்டு சாப்பிட்டு ஏன்டா உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க சார்? சாப்பாடுன்னு வந்துட்டா ரசிச்சு சாப்பிடணும் சார், யோசிக்கவே கூடாது. யோசிக்கணும்டா, யோசிக்கணும். அதில் எவ்வளோ கார்ப்ஸ் இருக்கு, ஃபைபர் இருக்கு, ஃபேட் இருக்கு, அதை பற்றி எல்லாம் யோசிக்கணும். நல்ல சூடான எண்ணெயில் ஒரு சிக்கன் பீஸை பொரிச்சு ஒரு குட்டி ஒரு கடின்னு கடிச்சா மேலே போயிடுவடா, மேலே போயிடுவேன். இவ்வளோ எண்ணெய் சேர்த்துக்கலாமா? டேய் பின்றியடா, சஞ்சனாவை பார்த்துருக்கேன், மானஸை பார்த்துருக்கேன். இவ்வளவு ஏன் செஃப்னு சொல்லி ஏமாத்துற ஆதினாவை பார்த்துருக்கேன், நடராஜை பார்த்துருக்கேன். நான் ஒன்ன மாதிரி ஒரு செஃப் நான் பார்த்ததில்லடா. 5வது இடத்துல திஸ் வித்தவுட் திஸ். சஞ்சனா மற்றும் நடராஜின் நகைச்சுவை கூட்டணியில் வெளிவந்த திஸ் வித்தவுட் திஸ் சீரீஸ் மக்கள் மத்தியில் பேராதரவு பெற்றது. பன்னீர் இல்லாத பன்னீர் பட்டர் மசாலா, நூடுல்ஸ் இல்லாத நூடுல்ஸ், ரவா இல்லாத உப்மான்னு போகிற போக்கில் அடுப்பே இல்லாமல் சமையல் பண்ணிடுவாங்க போலன்னு பார்த்தா அதையும் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் சஞ்சனா கிட்ட நட்ராஜ் பல்பு வாங்குற இடம் கலகலப்பு, அவருக்கே பல்பு கொடுக்குற சில இடங்கள் மிக சிறப்பு. 100க்கும் மேலான மில்லியன்களை எட்டி குக்கிங் அக்காவுக்கும் கதை சொல்கிற தம்பிக்கும் மக்கள் அவங்களுடைய ஆதரவை கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவித்தாங்க. எது இல்லாமல் எது வேணா இருக்கலாம், ஆனால் சஞ்சனா நட்ராஜ் இல்லாத திஸ் வித்தவுட் திஸ் இல்லைன்னு நிரூபிச்சிருக்கு இந்த கூட்டணி. மொத்தத்தில் திஸ் வித்தவுட் திஸ் வெற்றி கூட்டணி. 4வது இடத்துல குக்டு பிரியாணி கிட்ஸ். பிரியாணிக்காகவே கூப்பிடாத கல்யாணத்துக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை கூட்ட நெரிசலில் காத்திருந்து வாங்குறதா இருக்கட்டும், நம்ம மக்களுடைய பிரியாணி பாசம் அளவு மிஞ்சினது. கைதி படமோ கேடி படமோ நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா 6லேருந்து 60 வரைக்கும் பிரியாணி ஃபேன்ஸுக்கு பஞ்சமே இல்லை. அதனால தான் ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 1 லட்சம் ஆர்டர் பண்ணி ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் குக்ட் வெட்டிங் பாய் பிரியாணி இஸ் த பெஸ்ட்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க மக்கள். மொத்தத்தில் பிரியாணி மசாலாக்களின் சூப்பர் ஸ்டார். 3வது இடத்துல 3 ஸ்டேட்ஸ் மசாலா அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர். கலர் வாட் கலர் டூ யூ சூஸ்னு பிராண்ட் கலர் சூஸ் பண்ணி போட்ட போஸ்டில் வெடிச்சது பிரளயம். எதை பற்றின போஸ்டனே தெரியாமல் மக்கள்கிட்ட வாங்கிய திட்டு ஏராளம். இவ்வளோ நடந்தும் கடைசியில் சாலாக்காரம் மெரினா ஓரம்னு பட்டையை கிளப்பி அந்த கேம்பெயினை வெற்றியடைய வச்சது பேராச்சரியம். மொத்தத்தில் 3 ஸ்டேட்ஸ் மசாலா ஜஸ்ட் மிஸ். 2வது இடத்துல
டைகர் ஃபயர் ஷோ. என் வீட்டில் 4 டைகர் படம் போட்ட சட்டை இருக்குது, அதை வச்சு நான் ஒரு ஷோ பண்ணியே ஆகணும்னு ஆரம்பித்த இந்த ஷோ தடபுடலாக வியூஸ்களையும் கமெண்ட்ஸ்களையும் குவிச்சது. பல அபிமான நட்சத்திரங்களோட சிஇஓ பண்ண உரையாடல்கள் மிக அருமை. சிஇஓ ஆதி, டைகர் ஃபயர்னா நீ நினச்சது காது, வைல்ட் ஃபயர்னு புஷ்பா ஸ்டைலில் பதில் அளிச்சிருக்காரு. மொத்தத்தில் டைகர் ஃபயர் ஷோ காட்டுத்தீ. இந்த வருஷம் முதல் இடத்துல குக்ட் இன் ரீட்டைல் அண்ட் குயிக் காமர்ஸ். என்னதான் ஆன்லைனில் வாங்கினாலும் நம்ம அண்ணாச்சி கடை அட்டை சீட்டில் இல்லைன்னா சில்லுன்னு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குற சுகமே தனின்னு நினைக்கிற நம்ம ஊர் மக்களுக்காகவே குக்ட் ரெசிபி மிக்சஸை 2000க்கும் மேற்பட்ட கடைகளில் அலையென இறக்குனாங்க. அலைன்னு வந்தப்புறம் கடலை தாண்ட வேண்டாமா? அதையும் தாண்டி மலேசியாலையும் கரம் பதிச்சாங்க நம்ம குக்ட். குக்டை வச்சு குயிக்காக சமைச்சிடலாம், ஆனால் அதை இனிமேல் குயிக்காக வாங்கவும் முடியும்னு இந்த வருஷம் குக்டோட குயிக் காமர்ஸ் வளர்ச்சி மகிழ்ச்சி. ஸ்விக்கி, ஜெப்டோ, பிளிங்கிட் என்ற காமர்ஸ்கள்லையும் வந்து இறங்கியது இன்பம். மொத்தத்தில் குக்ட் இன் ரீட்டைல் அண்ட் குயிக் காமர்ஸ் சௌகரியம். இந்த வருஷத்தோட புது உறவு யூடியூபில் 3 மில்லியன். டைகர் ஃபயர் ஷோன்னு சிஇஓ ஆதி பண்ணுற உரையாடலாக இருக்கட்டும், குக்ட் ஆஃபில் 3 செஃப்ஸோட நானும் ரவுடிதான்னு சிஇஓவும் சேர்ந்து போட்டி போடுறதா இருக்கட்டும், விளாகுன்னு வச்சு ஃபன் பண்ணுறதா இருக்கட்டும், இப்போ கடைசியாக சிபிஎல்னு ஒவ்வொரு ஷோவும் புதுமையாக அப்படின்னு சொல்ல முடியலனாலும் கண்டிப்பாக சுவாரஸ்யமாக இருந்தது. அதை வரவேற்கிற விதமாக மக்களும் அவங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸை வாரி வழங்கி குக்டை 3 மில்லியனுக்கு கொண்டு போனாங்க. மொத்தத்தில் 3 மில்லியன் ட்ரிபிள் ட்ரீட். குக்டோட 2024 டாப் 10 நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, 3 லான்ச், 9 லட்சத்துக்கும் மேலே சேல்ஸ்னு தமிழ்நாடு பிராண்டாக இருந்த குக்ட் இப்போ சவுத் இந்தியன் பிராண்டாக ஆயிட்டாங்க. கூடிய சீக்கிரமே பேன் இண்டியன் மற்றும் பேன் வேர்ல்டு பிராண்டாகவும் மாறுவாங்க. அது எல்லாத்தையுமே நடத்தி வைக்கிறது உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான். ஆனால் அன்புன்றதே ஒரு கொடுக்கல் வாங்கல் தானே. அந்த அன்போட குக்டு டீம் சார்பாக என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள். மீண்டும் 2025ஓட டாப் 10ல் சந்திக்கலாம். வணக்கம்.